சார் வணக்கம். வணக்கம். சார் இன்னைக்கு பரபரப்பான ஒரு செய்தி. தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த மாரி ஒரு செய்தி இல்லன்றாங்க. முன்னாள் முதலமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய திரு ஓபிஎஸ் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல உண்மை என்னன்னா, சாதி கிடையாது, சாதி கிடையாதுன்னு சொல்றவங்க எல்லாம், சாதிய வச்சு தான் அரசியல் பண்ணணும். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல சாதியை வைத்துத்தான் அதிமுகவை உடைக்கணும்னு திமுகவும், சாதியை வைத்துத்தான் வெல்லணும்னு அதிமுகவும் இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு மனோநிலை தெரியுது. இதுல குறிப்பாக முக்குலத்தோர் எல்லோருமே எடப்பாடியை விட்டு வெளியே வந்துட்டாங்க என்றெல்லாம் போன தேர்தல் முடிவை ஒட்டி ஒரு புறநிலை பற்றி மதிப்பீடு இருந்துச்சு. அது ஒரு உண்மையும் கூட. அது கூட இப்போ மாறிடுச்சு. மாறின பிறகு இன்னமும் சொல்ல போனால் மன்னன் எஸ்ஆர் கோபி எல்லாம் இறங்கி வந்துட்டாங்க திமுகவிலிருந்து அதிமுகவுக்குங்கும் பொழுது, குறிப்பாக மறவர் சமூக மத்தியிலையும் ஆழமான வேர்கள் உள்ளவங்க. இப்போ திமுக அதற்கு பதில் ஓபிஎஸ் ஐயப்பன்லாம் கூட பெரிய அளவுக்கு இருக்காது, ஒரு சில மட்டும் ரைட்டு. ஓபிஎஸ் இறக்கி விடுவதன் மூலம் அவருக்கு பதவி கொடுத்தாலோ அவர் பிள்ளைங்களை இறக்கி விட்டாலோ இந்த மறவர் சமூக மத்தியில் அது பேர் வாங்குமா என்ற கேள்வி இருந்திருக்கு. ஏன்னா எல்லோருமே என்னன்னு சொன்னால் ஜெயலலிதாக்காக, எம்ஜிஆருக்காக என்பதுதான் அந்த சமூக மக்கள். அப்போ திமுகவை தீய சக்தின்னு பார்க்குறவங்க, இவர் நான் தீய சக்தின்னு என்றைக்குமே சொன்னதில்லைன்னு சொல்லிட்டு சேர்ந்துடுறாரு. அப்போ அது நேர் எதிராக அந்த சமூகத்தின் வாக்குகளை உடைக்க முடியுமா என்பது பெரும் கேள்விக்குறி. ஆனாலும் தைரியமாக திமுக இறக்கி விடுறாங்க, முடியும் என்ற நம்பிக்கையில். பணமும் அதிகமாக அவர் ஓபிஎஸ் செலவு பண்ண மாட்டாருன்னாலும் இவங்க பண்ணுவாங்க, பணம் செலவு பண்ணி பார்ப்பாங்க. அது எடுபடுமான்னா. ஆனால் சசிகலா இறங்கியிருக்கிறாங்க தனி அமைப்பாக, அது திமுகவுக்கு தான் பலன்னு எல்லோருமே ஒத்துக்கிறாங்க. அவங்களுக்கு கூட தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக முக்கிய பிரமுகர்கள் பணம் செலவழித்து தான் கூட்டத்தை கூட்டினாங்க என்பதாகலாம் செய்தி வருது. அப்போ அவர்களுக்கு கூட ராம்நாட்லேயோ அல்லது மறவர்கள் மத்தியிலேயோ அப்படி ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முடியுமா என்ற முயற்சி தான் இவங்க பார்ப்பது. அது கூட எடுபடலாம். திமுகவில் நேரடியாக போய் சேருவது எடுபடாமல் சசிகலா என்பதற்காக. எப்படியும் இந்த முறை ஏன் இவ்வளவு தூரம் பிரயத்தனப்படணும் திமுக என்பதுதான் கேள்வி. மேற்கு மண்டலத்தில் ஏற்கனவே எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்த தொகுதிகள் இந்த முறையும் அதே போல வரும் கூடும் என்ற 2 வித மதிப்பீடு. திமுக அங்கே குறைவாக தான் வரும் என்ற, திமுக 20லிருந்து 20 இருந்தவங்க 25 வருவாங்க, அவங்க 40லிருந்து 35 வருவாங்கன்னு ஒரு மதிப்பீடும், இல்லை 40 வருவாங்க, 35லேருந்து 40 வருவாங்க என்ற ஒரு மதிப்பீடு, இப்படிலாம் இருக்கு. ஆனாலும் மேற்கு மண்டலம் என்பது எடப்பாடிக்கு போகுது. வடக்கு மண்டலத்திலையும் வன்னியர் மத்தியில் அதுமாரி போன முறை குறைவாக இருந்துச்சு, இந்த முறை கூடுதலாக வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் கவனம் பூரா அன்புமணி கூட ராமதாஸ் இப்போ இழுத்து சேர்ப்பதாக ஒரு முயற்சி போயிட்டு, அதனால அதுலேயே கணிசமாக 100 நெருங்கிட்டாங்கன்னா தென் மண்டலங்களும் சேர்த்து, இந்த மண்டலமும் சேர்த்து, கிழக்கு மண்டலமும் சேர்த்து பெரிய அளவுக்கு வந்துடுவாங்க. அதை விகேஎஸ் சசிகலா விட்டு உடைப்பது என்பது தான் இவர் திமுகவில் எடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லப்படுது. ஆனால் ஓபிஎஸ் உடன் இருந்தவங்கெல்லாம் மறுபடியும் ரெட்டலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க என்ற செய்தியெல்லாம் கடையில் ஒரு பக்கம் சொக்கம்பட்டியிலாம் வருது நமக்கு. இது முடிந்த அளவு உடைத்து பார்ப்பது என்று சாதிகளை வைத்து விளையாடலாம் என்பது. என்னன்னு சொன்னால் இதில் ஓபிஎஸ்க்கு எப்பொழுதுமே பின்னால் இருப்பது ஆடிட்டர் குருமூர்த்தி. அப்போது அவர்களை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ்ல உள்ள பார்ப்பனர்கள் பழனிசாமியை ஒரு தனித்து நின்ற வைக்கக்கூடாது. அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்காரங்க, அவர் 2024 தனியாக போய் அதிமுக நின்று பிஜேபி கூட நிற்காத கூட எங்களுக்கு பாதிப்பு இல்லை, எஸ்டிபிஐ சேர்த்துக்கிட்டாரு, அதனால் எந்த நேரமும் முஸ்லீம் கட்சிகளை கூட சேர்ப்பார், அதனால் ஆபத்தானவர், அதனால் அவரை எப்படியும் உடைச்சாங்கணும், அவர் தலைமை இருக்கக்கூடாது, ஜெயலலிதா மாதிரிக்கு வேற பார்க்குறாரு என்பதாக அவங்க பார்ப்பனர்கள் நினைக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க.
அதனால திமுகவினுடைய இந்த வேலைகளுக்கெல்லாம் வந்து ஆலோசனைகளோ அல்லது ஒத்துழைப்போ என்பதில் ஆர்எஸ்எஸ்ஸுக்கோ அல்லது பார்ப்பனர்களுக்கோ ஒரு பங்கு இருக்கு என்பது போலத்தான் இதை பார்க்கும் பொழுது தெரியுது. இதுதான் வந்து இவர்களுடைய முயற்சி எவ்வளவு தூரம் பலிக்கும் என்று சொல்லி இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு ஆய்வு பண்ணிடுவோம், எங்களுக்கு கிடச்சிரும். ஒரு தென் மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் தான் மறவர்களுடைய அதிகமான எண்ணிக்கை உள்ளவங்க. அதில் வந்து இவர்கள் எந்த அளவுக்கு உடைக்க முடியுமா என்பது, ஒரு தொகுதிக்கு 5000 பேர் உடைச்சாலும் போதும் என்று தான் சசிகலா உள்ள முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அதையும் எப்படி சமாளிப்பாங்கன்னு அதிமுக தலைமைக்கு உள்ள தென் மாவட்டங்களில் உள்ள சவால் இது. அவர்கள் எப்படி எல்லாம் திட்டமிட போறாங்கன்ட்டு பார்க்க வேண்டியது. வி.கே. சசிகலாமா, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் ஓபிஎஸ் வந்து கட்சி ஆரம்பிக்காம டிஎம்கேல போய் இணைவதற்கான காரணம் என்ன? இல்லை, அவர் தனியாக ஒரு கட்சியை நடத்த முடியாது, செலவாகும், செலவு கொடுக்க செய்ய தயாரில்லை. அவர் அதிகாரத்தில் இருக்கும் பொழுதும் சரி, இல்லாத போதும் சரி, செலவு செய்ய அதுக்கு எதையும் எடுத்து செலவழிக்க, சேர்த்ததை செலவழிக்க தயாரில்லை என்பது தான் அவரை சுற்றி உள்ளவங்க, அவர் கூட பயணம் செஞ்சவங்க எல்லோரும் சொல்வது. அதனால தான் இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் திரு ஓபிஎஸ் அவங்களுக்கு என்ன பதவி கொடுத்துருக்காங்க, என்ன தொகுதிகள் சும்மா கொடுத்திருக்காங்க? தென்மண்டல அமைப்பாளர் அது இதுன்னு இவங்களா போட்டுக்கிறாங்க போஸ்டர்கள். அது வந்து தெரியலை என்ன செய்ய போகிறாங்கன்னு. அவங்க எது செய்தாலும் சரி, அவரை ஒரு பிரமுகராக வச்சு தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்க தென் மாவட்டத்தில். அது வந்து திமுகவுக்கு சாதகமாக எதிர்வினை அடிக்குமா என்பது அங்கே கேள்வியாக வந்துருச்சு. சமீபத்தில் வேலூரில் நடந்த அந்த பிரச்சாரம், தமிழக வெற்றி கழகம் சார்ந்து நடத்தி அந்த பிரச்சாரம், அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதில் வந்து குறிப்பாக வந்து திமுகவுக்கு சவால் விட்டு தான் அவர் பேசுகிறார். எல்லாமே நாங்கள் வந்தால் இதையெல்லாம் செய்வோம்னு பொதுவாக நிறைய விஷயம் சொல்கிறார். எல்லாத்தையும் விட முக்கியமாக அவர் அரசியல் ரீதியாக சொன்னதுன்னா, என்டிஏக்கும் எனக்கும் போட்டி, டெல்லிக்கும் எனக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு தான் அவர் கேள்வி கேட்குறாரு விஜய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து ஒரு பகிரங்கமாக ஒரு பிளவு இருக்கு. எப்படி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒருத்தர் நம்பாமல் ஒருத்தர் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல, ஒருத்தர் வந்து அதெல்லாம் கிடையாது நாங்கள் தனி ஆட்சி தான் திமுக சொல்லான்னு இருக்கோம். அதில் திமுக வெற்றி பெற்றுச்சு ஆல்மோஸ்ட். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அதே மாதிரி போட்டி இருக்கு. இப்பவும் நயினார் நாராயணன் சொல்றாரு, நாங்கள் கூட்டணி ஆட்சி வந்துடுவோம், 20 எம்எல்ஏ வந்துடுவோம் பாஜகலேருந்து, அதில் அமைச்சர்களும் வருவோம் அப்படின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை வேதனைப்படுத்துவதும் துன்புறுத்துவதும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வந்து தனித்து பெரும்பான்மையாக வெற்றி பெறும் என்பதை கேள்வி கேட்பதுமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே பாஜக சொல்வது போல என்டிஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு திமுக. உள்ளபடியே என்னன்னு சொன்னா, இங்க யாரும் வந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்றதில்ல, திமுக கூட்டணின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி இது அதிமுக கூட்டணி தான் சொல்லணுமே தவிர என்டிஏ கூட்டணி சொல்லக்கூடாது. அது வந்து பிழையானது மட்டுமில்ல, அது வந்து திட்டமிட்ட சதி, அது வந்து அயோக்கியத்தனம். இன்னும் சொல்ல போனால் யதார்த்தத்திற்கு புறம்பாக அதிமுக அழிப்பதற்காக, எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து உடைப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு சதி. இதை பாஜக சொல்லலாம், அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். இங்கே உள்ள பார்ப்பனர்களும் அதை ஒட்டி இருக்கிறவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதை திமுகவும் சொல்லுது என்டிஏ. அப்போ அவங்களும் அதிமுகவை சொல்லக்கூடாது, அதைத்தான் விஜய் கேள்வி கேட்குறாரு. அதனால அது வந்து ஒரு நியாயமான கேள்வியாக தான் போயிருக்கு திமுக பாஜகவினுடைய சதிக்கு எதிராக. இது வரைக்குமே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து கிரீஷ் ஜோடங்கர் யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட தனிப்பட்ட கருத்து அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தொலைக்காட்சிகள்லேயே வந்துட்டு காங்கிரஸ் ஓப்பனாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது. கிரீஷ் ஜோடங்கர்லாம் வந்து மாணிக் தாக்கூர், அவர் மாணிக் தாக்கூர் இங்கே இருக்கலாம். அகில இந்திய ரீதியில் ராகுல், பிரியங்கா, கேசி வேணுகோபால் எல்லாம் வந்து அப்படி விரும்புகிறாங்க தாவேக்காவுடன்னு. அதை வந்து சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் அடித்து ஜெயிச்சிட்டாங்க திமுக தான். ஆமாம், அவங்க வந்து மாநிலங்களவையில் ஒரு 27 சீட்டுக்கு குறைஞ்சா அவங்க எதிர்கட்சி அந்தஸ்து போயிடும். அதனால அவங்களுக்கு வந்து மாநிலங்களவை வேணும்னு கேட்டாங்க. அதை நேற்று அறிவிச்சிட்டாரு செல்வ பிறந்தகை, நாளையே திமுக ஆதரவில் விண்ணப்பம் கொடுக்கப்படும் மாநிலங்களவைக்கு அப்படின்னு. அங்கே போய்
திருநாவுக்கரசும் பேசுறாரு மல்லிகார்ஜுன கார்கேட்ட, தங்கபாலுவும் முயற்சி எடுக்கிறாரு. வீட்டில் போடுங்க மாநிலங்களவைக்கு, நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று திமுக சொன்னது. இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதனால அதை கையில் பிடிக்கும் பொழுதே காங்கிரஸை கையில் பிடிச்சாச்சு. அதனால் இனிமேல் காங்கிரஸ் திமிரி கொண்டு வெளியே போக முடியாது. டிஎம்கே தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.